நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எப்படி எடுத்துக்கிறாங்க? நல்லா இருக்கு. படம் வேற லெவலில் இருக்குண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாம். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு டேரக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு, ஹீரோவாகவும் ஜெயிச்சிட்டாரு. கண்டிப்பாக இது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். கண்டிப்பாக படம். 3 ஹீரோயினியில் வந்து இந்த லாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் வர ஹீரோயினி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நிறைய ட்விஸ்டன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. சாங்ஸ் அந்த ஒரு சாங் இப்போ இது போட்டாங்க ப்ரோ. செகண்ட் 2 வாட்டி போட்டாங்க. அதான் முட்டைக்கலைக்கு சாங் மட்டும்தான் ப்ரோ. சாங்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. கண்டிப்பாக படம் வேறு லெவலில் வரும். படம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் டேரக்டராக வந்து செம்மையாக கீப் அப் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகிற புரியல. அதுதான் எமோஷன் தான் ப்ரோ படத்தில் மெயின். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ் அது ஃபன்னாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷன் அது மட்டும் தான் போச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு கிளைமேக்ஸு. மெசேஜ் ஒன்று சொல்ல இருந்திருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. தனுஷ் தான் தான். எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்காரு. ஸ்கூல் சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? இல்ல ரொம்ப நல்லா இருந்தது. படம்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்ல அந்த மாதிரி இல்ல, டிஃபரண்டா இருந்தது, நல்லா இருந்தது ரொம்ப. இந்த சாங்ஸ்ல எப்படி? சாங்லாம் சூப்பரா இருக்கு, கேட்கவே நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருந்துச்சு. படத்துல சென்டிமென்ட் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களும். எதுவும் படத்துல 3 ஹீரோயின் இருக்காங்க. எப்படி இருக்காங்க 3 ஹீரோயின்? எந்த பெர்ஃபார்மன்ஸ்? இல்ல அந்த மாதிரி படம் இல்ல, நல்லா இருக்கு. 3 ஹீரோயின் இருக்காங்க, பட் அதெல்லாம் ஒன்றும். சாங் நல்லா இருக்கு, லைன்ஸும் நல்லா இருக்கு, சூப்பரா இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. மூணுமே என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். எல்லாமே சூப்பராக இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு சாங்ஸ் எல்லாமே எல்லாருமே நல்லா. செம்மையா இருக்கு, புதுசா இருக்கு, புதுசா ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டைரக்ஷனும் நல்லா இருக்கு, ஹீரோவாவும் நல்லா இருக்கு, ரொம்ப செம்மையா இருக்கு, செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒன் மோர்லாம் போட்டாங்க, நல்லா இருக்கு. நல்லா மெசேஜ் எஜுகேஷன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு. மொத்தமா அதான் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எமோஷனா இருந்தது. படம் சூப்பராக இருக்குண்ணா. கடைசியில் வந்து ஸ்டடீஸ் அந்த மாதிரி நல்லா படிக்கணும் அந்த மாதிரி உள்ளதுக்கு எக்ஸாம்பிளுக்காக சூப்பராக இருந்துச்சு படம். கென்னுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சுண்ணா அந்த படம். அவர் எழுதி டைரக்ட் பண்ண படம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குண்ணா. ரெண்டுமே இது எல்லாமே பக்காவாக இருக்குது படம். 3 பேருமே க்யூட்டாக தானே க்யூட்டாக தாங்க. ஒன்ஸ் மோர்லாம் போட்டு சூப்பராக பண்ணாங்கண்ணா. சூப்பராக இருந்துச்சு படம். இதெல்லாம் ஒன்ஸ் மோர்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஜிவி மியூசிக் படத்தில் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு கடைசியில் ஒரு ஹாப்பி என்டிங்காக போட்டாங்கண்ணா. கரெக்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். புரியல சூப்பராக இருந்துச்சு. எமோஷனலாக கனெக்ட் ஆச்சுண்ணா. அப்படியே ஃபேமிலி கூட இருக்கு, அப்படியே கனெக்ட் ஆகிற படம் சூப்பராக இருக்குண்ணா. வந்து சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான். ஆமாம், சூப்பராக இருக்குது படம். நல்லா இருந்தது. கென்னு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மாதிரியே தெரியல. நிறைய ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஒரு சீன் வைக்கிறாருன்னா அதுக்கு எதுக்கு வைக்கிறாருன்ற எந்த சீனுமே வேஸ்ட் பண்ணல. எல்லா மினிட்மே எல்லா செகண்டுமே ப்ராப்பராக இருந்தது. ஒரு ஷர்ட் சீன் ஒன்று வரும், அது ரெஃபரன்ஸ் வந்து லாஸ்ட்டில் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சீனுமே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக நல்லா இருந்தது. சில பேருக்கு வந்து டைரக்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும், அதுவும் அந்த ரோலாம் பண்ணணும், ப்ளஸ் நடிக்கணும், அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஆக்சுவலாக ஒரு டான்ஸில் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் இந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் ஆட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆக்ஷன் பண்ணி பார்த்துருக்கோம், காமெடி பண்ணி பார்த்துருக்கோம். நான் டான்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணாங்க. ரொமான்டிக் பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. யாருன்னே தெரியல எனக்கு. அனிஷ்மா மட்டும் தானே தெரியும். அனிஷ்மாவுக்கு தானே படம் பார்க்க வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லா படமே நான் அவங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி என்னைக்கு பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல தான் நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் தானே பீக்கே. லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வரைக்கும் படம் வேறு போர்ஷனில் போயிட்டு இருந்தது. லாஸ்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட தாண்டி சென்டிமெண்ட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்ததுண்ணா. ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக இருந்தது. சூப்பராக இருக்குண்ணா. ரேட்டிங் கேட்குறீங்களா? எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. ஏஜ் லிமிட்டே இல்லை, ஏஜ் பாரே கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நடித்தவங்க எல்லாமே
புதுமுகமாக தெரியல, எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜாகவும் இருக்குது. படம் எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பண்ணியிருக்காரு, ஹீரோவா பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. டேரக்டரும் சூப்பராக இருக்குது. ஆக்டிங்கும் நல்லா சூப்பராகவே இருக்குது. அவங்க தேவதை வச்சுருக்காங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவர் அப்பா கேரக்டர் அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் ரெடி பண்ணுவாருன்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட் சீன் எல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பெருசாக எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாரும் சூப்பராக இருக்குது படம். படத்துல 3 ஹீரோயின் இருக்காங்க, எந்த ஹீரோயின்? எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவலாக தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லாருக்கும். இந்த படம் யாருக்காக படம்? இந்த படம் வந்து ஸ்கூல் பசங்களும் பார்க்கலாம், காலேஜ் பசங்களும் பார்க்கலாம். எல்லாருக்குமே பார்க்குற மாதிரி தான். பேரண்ட்ஸும் பார்க்கலாம். மொத்தமா எப்படிமா இருக்கு? மொத்தமாக சூப்பராக இருக்குண்ணா படம். 10/10 தான். படம் வந்து எப்போதும் எல்லா லவ் மூவி அந்த சீக்வன்ஸில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ட்விஸ்ட்டோட நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பண்ணியிருக்காரு ஹீரோ, அது நல்லா பண்ணியிருக்காரு. டெபுனாலும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, என்ஜாய் பண்ணலாம். புதுசா பண்ண மாதிரி தெரியுதா? புதுசாக தான் இருக்குது, அதுதான் சொல்கிறேன். ரெகுலர் ட்ரெண்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல ஜிவியோட மியூசிக் அவர் எப்போதும் போல் கலக்கிட்டாரு. கலக்கிட்டாரு. அந்த முட்டை கலக்கி முட்டை அதுக்கெல்லாம் 2 தடவை போட்டு அப்படியே டான்ஸ் பண்ணி வைப். அவங்க தேவதர்ஷினி அம்மா கேரக்டர் அவங்க அது எவ்வளோ வருஷமாக நம்ம பார்க்குறோம். அவங்க அப்படி அவங்க ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. அவரு ஒரு புது சேஞ்சு, மலையாளம், அவர் ஆக்சென்ட் அங்கங்கே நல்லா மேட்ச் ஆச்சு. படத்துல 3 ஹீரோயின் இருக்காங்க. 3 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸு. ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக அந்த மாதிரி எதுவும் பண்ணல, நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து இது யாருக்கான படம்? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாகவும் போனால் நல்லாயிருக்கும். ஃபேமிலி முக்கியமாக பேரண்ட்ஸ் பசங்க அண்டர்ஸ்டாண்டிங் அது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த படம் வந்து பாருங்கள். படம் மொத்தமா எப்படிமா? மொத்தமாக நல்ல படங்க, நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ கூட நீங்கள் அப்படியே போகலாம். படம் சூப்பராக இருந்தண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர்ண்ணா, செகண்ட் ஹாஃப் அதுக்கும் மேலே. படம் வாட்சபிள். 150 ரூபா கொடுத்து பார்க்குற அளவுக்கு படம் தான். சூப்பராக இருக்கும், என்டர்டெயின் பண்ணலாம் நல்லா. படத்தை டைரக்டாவும் பண்ணியிருக்காரு, ஹீரோவா பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. டான்ஸு, டைலாக்லேருந்து, ரெஃபரன்ஸ்லேருந்து எல்லாமே. விஜய் இது சிம்பு சூப்பராக இருக்குது, தரமாக பண்ணியிருக்காங்க. படம் வாட்சபிள், மஸ்ட் வச்சு. அவங்க சூப்பராக பண்ணிருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேரக்டர் சூப்பராக இருந்தது, நல்லா பார்க்கலாம். 3 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. அவங்க ஒருத்தங்க ஏற்ற மாதிரி ஒருத்தர் பாட்டில் எல்லாருக்கும் பக்காவாக இருந்தது. இதுல வந்து ஹைலைட்டா ஜிவி மியூசிக். ஜிவி மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்து. மினிக்கி பாட்டு வந்து 2 வாட்டி போட்டாங்க, ஒன்ஸ் மோர் போட்டாங்க திருப்பி, அதுவும் சூப்பராக இருந்தது. லவ் யூ சோனல்ண்ணா, லவ் யூ சோனல். எனக்கு சோனல் ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில, நல்லா கிளாசிக்காக நல்லா இருக்குது, நல்லா ரொமான்ஸாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸு கொஞ்சம் நல்லா டெரராக ஜாலியாக அந்த மாதிரி போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் சத்தியமாக எமோஷன், ரொம்ப எமோஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே தெரியல, டேரக்ஷனும் பண்ணி இதுவும் பண்ணி நல்லா இருக்குது படம். ரொம்ப பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு, நல்லா போயிட்டுருக்கு படம். அவங்க தேவதர்ஷினி அம்மா கேரக்டர் புரியல, அவங்க எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி கண்ணில் தனியாக இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவன் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில என்னோட இது. அவர் நிறையா பண்ணி நிறையா படம் பண்ணிட்டு வேறு வந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் டேரக்ஷன் பண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது படம். ஜிவியோட மியூசிக் புரியல, ஜிவியோட மியூசிக்கு எப்பயும் சூப்பராக இருக்கும். இப்போ ஏதோ அவர் ஏதோ புதுசாக ஏதோ ஆட் பண்ணியிருக்காரு போல், ரொம்ப நல்லா இருக்குது. ஜிவியோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது, கிளாசிக்காக நல்லா ஃபீலிங்காக இருக்குது இந்த பாட்டு. படத்துல வந்து ஸ்கூல் கேரக்டர் எல்லாமே அதை கடந்து தான் வந்திருக்கும். ஆமாம், உங்களுக்கு பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? எனக்கு லைஃப்பில் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நடந்த மாதிரியும், இப்போ நான் அந்த இடத்துல நான் இருக்கேன் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. என்ன இடத்துல நான் இருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். லவ் பண்ணியிருக்கீங்களா? லவ் சரி, ஏதோ ஒன்று அதான் அவர் அந்த ஸ்கூலில் நடந்த அவர் பண்ணுற ஃபீலிங் அந்த ஸ்கூலில் நடந்த மாதிரி அப்படியே தான் வச்சு அந்த ஃபீல் கொண்டு அந்த ஃபீலிங் சத்தியமாக இருந்துச்சு. எனக்கு பழசாக தான் கவனம் வருது. இப்போ இன்னொரு டைம் பார்க்கணும்னு எனக்கு இன்னும் தோணுது, இன்னொரு டைம் பார்க்கணும். படம் மொத்தமாக எப்படிமா? மொத்தமாக 10க்கு 10 கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். நான் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும், சும்மா என்னோட படம் நல்லா இருக்கும் அப்படி தான் வந்தேன். ஆனால் அவர் என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே நிறையா கொடுத்துருக்காங்க படம். நல்லா இருக்கு படம் பார்த்தீங்க? சூப்பராக இருந்துச்சு படம். ரியல் லைஃப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு படம். டெல் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காரு, அதுதான் டைரக்டாகவும் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு? ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, டைரக்ஷனும் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் நினைக்கவே இல்லை அவர் இப்படி பண்ணியிருப்பேன், நான் நினைக்கல. சூப்பரா இருக்கு. நாங்க 2 வாட்டி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும், சூப்பரா இருந்துச்சு. அவரோட மியூசிக் அப்படியே வைப்லயே கொண்டு போச்சு, சூப்பரா இருந்துச்சு. அவங்க தான் கொஞ்சம் எமோஷ்னலா ஆக்கிட்டாங்க ஆக்சுவலி. அவங்க ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அவர் அப்பா தான் தக் லைஃப் மாதிரி சூப்பரா கொடுத்திருந்தாரு. அவங்க அப்பா கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பண்ணியிருப்பாங்க, எந்த ஹீரோயின் அப்படி இல்லை, 3 ஹீரோயினும் பெஸ்ட்டாக தான் பண்ணாங்க. எல்லாரும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாய் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி 3 ஹீரோயின்ஸும் ஒரு லெசன் கொடுக்குற மாதிரி. இந்த படம் யாருக்கான படம்னு எனக்கு தெரியலையா, அது எனக்கு சொல்ல தெரியும். கண்டிப்பாக ஸ்கூல் பசங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து டெடிகேட் பண்ணலாம். எல்லாரும் ஸ்கூல் ஸ்டேஜ் தான் நடந்து வந்துருக்கு, பார்க்கும்போது ஏதாவது ஃபீல் ஆச்சு? படம் ஃபுல்லாக வந்து கனெக்டில் தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு. அதை ஃப்ரெண்ட் யாராவது ஞாபகம் வந்தாங்களா? எல்லாம் ஃப்ரெண்டுன்ற தாண்டி அந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. படம் மொத்தமாக எப்படி 10க்கு 10 கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. படம் எப்படி மேம்? நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் நாங்கள். பக்கா என்டர்டைனர். ஃபேமிலியோடயும் வரலாம். ஒரு ப்ராப்பர் என்டர்டைனர் நல்லா பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காரு ப்ளஸ் ஹீரோ கென்னு சொல்ல முடியாது, கென் அண்ட் கேங் தான் சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி லைக் எவ்ரி சீன் எல்லாருக்கும் ரிலேட் ஆகுற மாதிரி ஒரு பக்கா என்டர்டைனர் ஃபிலிம் தான். நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே லைக் ப்ராப்பராக செட்டப் பண்ண ரூல்ஸ் மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு ஃபுல் என்டர்டைனர் தான். லைக் ஃப்ரண்ட்ல இருந்த ஹாஃப்க்கும் இதுக்கும் லைக் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஓகே ஒரு ஸ்கூல் ஃபிலிம், அந்த ரிலேட்டட் ஃபிலிம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். அந்த செகண்ட் ஃபிலிம் அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக மாற்றிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பருவத்தை தாண்டி உங்களுக்கு படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? நான் என்னோட ஸ்கூல் மெமரிஸ் தான் ஞாபகம் வச்சேன். நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டிருப்போம், ஸ்கூலில் வந்திருக்கோம் எல்லாருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா வந்துச்சு. படம் இது மொத்தமாக எப்படி இருக்கு? ஓவராலாக ஒரு குட் என்டர்டைனர் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்து பாருங்க. முக்கியமாக நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து, நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாகவே வந்து பாருங்க. ஜாலியாக இருக்கும் என்டர்டைனர். தேங்க்யூ. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கென்னோட டைரக்ஷனும் நல்லா இருந்துச்சு, ஆக்ஷனும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சூரஜ் சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஜிவி மியூசிக் சொல்லவே வேணாம், பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அந்த முட்டைக்கலக்கி சாங்லாம் வந்து திருப்பி 2வது தடவை போட்டிருந்தாங்க. எல்லாம் தேட்டரே வந்து பயங்கர வைபாக டான்ஸ் ஆடிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம். ஆக்சுவலி நான் 2K கிட்டன்றதுனால எனக்கு இது கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்துச்சு. எல்லாரும் இந்த ஸ்கூல் டைம்ல இந்த லவ் பண்ணி கிரிஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கிரிஞ்செலாம் நிறைய இருந்துச்சு உள்ள. எனக்கு பழைய நினைவு தான் ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒரு ஃபன்னான ஒரு ஜாலி வைப்புக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், எனக்கும் ஆக்சுவலி படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த லாஸ்ட்டாக அந்த எமோஷனல் சீன் ஒன்று வரும், அவங்க அப்பா கேரக்டரோட ஓடி வந்து கட்டி பிடிப்பாரா, அது வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கண்ணு கலங்கின மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படம் சூப்பர்.